அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா 2024 கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பாலிட்டி ஏரியா, அதாவது பேப்பர் நம்பர் 3ல பாலிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கேள்வி 10 மார்க் கேள்வி. வாட் வேர் த மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி சர்க்காரியா கமிஷன் டு இம்ப்ரூவ் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்? மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவதற்காக சர்க்காரியா ஆணையக்குழுவின் முக்கிய பரிந்துரைகள் யாவை? ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை இப்படி ஒரு 10 மார்க்கு எழுதலாம் அப்படிங்கறத இங்க நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல அந்த ஆன்சர் கீஸ் இருக்கு, நீங்க எடுத்து கம்பேர் பண்ணிக்கங்க. ஸோ கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, வாட் வேர் த மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ். இப்போ கொஸ்டினுடைய மெயின் ஏரியாவே எங்கதான் இருக்கு அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நம்ம எழுதணும். ஸோ டைரக்டா நீங்க ரெக்கமெண்டேஷன்ஸை கடன்ட்டு எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும். பட் அதுக்கு முன்னாடி சர்க்காரியா கமிஷன் சொன்னதுனால அந்த சர்க்காரியா கமிஷன்னா என்ன, அது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதோட ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசில பொதுவாக ஒரு ஏரியாவை அட்ரஸ் பண்ணும்போது அந்த மாதிரி அப்ரோச் தான் அட்ரஸ் பண்றோம். நீங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கரெக்டா டைரக்டா ஆன்சருக்கு போறது கரெக்ட் தான். சிலர் என்ன பண்ணுவாங்க, மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் சர்க்காரியா கமிஷன் போட்டு கடன்னு எழுத ஆரம்பிப்பாங்க. பட் இருந்தாலும் சர்க்காரியா கமிஷன் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு பேசேஜ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம். ஸோ இந்த போர்ஷன் நான் பார்த்தேன் அப்படின்னா சர்க்காரியா கமிஷனை பத்தி சொல்றதுக்காக பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் இங்க ஒரு 4, 3, 7 லைன் பாத்தீங்கன்னா இந்த சர்க்காரியா கமிஷன் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக நான் ஒதுக்கி இருக்கிறேன். ஸோ இல்ல நான் இன்னும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் எழுதுறேன் அப்படின்னா இதை கூட நீங்க லூஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கலாம், ரெக்கமெண்டேஷன்ஸ் டைரக்டா கொண்டு போயிடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். ஸோ சர்க்காரியா ரெக்கமெண்டேஷன், சர்க்காரியா கமிஷன் போட்டு 1983. ஸோ இந்த கமிஷன் அமைக்கப்பட்ட வருடம் 1983. ஸோ சர்க்காரியா கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை இந்தியன் கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம். ஸோ இந்திய கூட்டாட்சி அமைப்புடைய அந்த செயல்பாடு தன்மையை மறு ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. அண்ட் ஆல்சோ சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஸோ சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணுமா அப்படிங்கறத பத்தியும் கொண்டுட்டு வர்றதுக்காக இந்த கமிஷன் சஜஷன் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி நிறைய கமிஷன் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ராஜமன்னார் கமிஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏஆர்சி கமிஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இருக்கு. நிறைய கமிஷன் இருந்தாலுமே இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன், பர்டிகுலர் இந்த சர்க்காரியா ரெக்கமெண்டேஷன் தான் பின்னாடி மத்திய அரசால நிறைவேற்றப்பட்டது, நிறைய ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சோ சர்க்காரியா கமிஷனுடைய சேர்மன் யார் அப்படின்னா RS சர்க்காரியா, ரஞ்சித் சிங் சர்க்காரியான்னு சொல்லுவோம். இவர் ஒரு ஜஸ்டிஸ், ஓய்வு பெற்ற நீதிபதி. சோ சப்மிட்டட் இன் 1988 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் இவங்க கொடுத்திருக்காங்க. சோ கீ ரெக்கமெண்டேஷன்ல நான் இந்த பாயிண்ட் சொல்றேன், ஏன்னா மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் சொன்னதுனால நமக்கு தெரிஞ்ச ஒரு அடிஷனல் டேட்டாவே இங்க எழுதுறோம். 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் சர்க்காரியா கமிஷன் கொடுத்துருந்துச்சு. சோ அதுல உள்ள முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். சோ மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதனால நம்ம இந்த இடத்துல மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் கீ ரெக்கமெண்டேஷன்ஸ் போட்டு எழுதுறோம். ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 356 யூஸ் அஸ் எ லாஸ்ட் ரிசார்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது கடைசி நேரத்துல எதுவுமே வேலை செய்யல, கம்ப்ளீட்லி எல்லாமே ஃபெயிலியர் தான், இப்படிப்பட்ட நேரத்துல மட்டும்தான் 356ங்கிற ஸ்டேட் எமர்ஜென்சியை கொண்டுட்டு வரணும். அலோவ் சீஃப் மினிஸ்டர் டு ப்ரூவ் மெஜாரிட்டி இன் ஹவுஸ். சோ அந்த மாநிலத்துடைய சிஎம் அந்த மாநிலத்துடைய அந்த சட்டமன்றத்துல அவருடைய மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மையை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரோல் ஆஃப் கவர்னர். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக ஒரு எமினன்ட் பர்சனாக இருக்கணும். அவரும் அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட்ல இருந்து தான் வந்திருக்கும், வேற மாநிலத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்கணும், சொந்த மாநிலத்தை சேர்ந்தவரை போடக்கூடாது. அப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் த சிஎம் ஆஃப் ஸ்டேட்னு சொல்றாங்க. சோ எந்த மாநிலத்துல நம்ம ஆளுநரை நியமிக்க போறோமோ அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரையும் என்ன செய்யணும், கலந்தாலோசித்த பிறகுதான் ஆளுநரை நியமனம் செய்ய வேண்டும். அடுத்தது முக்கியமானது சர்க்காரியா கமிஷன்ல எதிர்பார்க்கறது இதுதான் எதிர்பார்ப்பாங்க, ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர் ஸ்டேட் கவுன்சில். இது 1990 உருவாக்கப்பட்டது. இந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டது. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிகல் 263 பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அண்ட் ஸ்டாச்சுட்டரி பாடியா அதை உருவாக்க சொல்லியிருக்காங்க. சோ மீட் அட்லீஸ்ட் த்ரைஸ் ஏ இயர்னு இவர் சொல்றாரு. ஒரு வருடத்திற்கு 3 முறையாவது குறைந்தபட்சம் இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கறத கூட்டணும் அப்படிங்கிறாரு.
நெக்ஸ்ட் ராஜ்யசபாவுடைய ஸ்ட்ரென்தனிங் பத்தி பேசுறாரு. ஸோ ராஜ்யசபா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் எஃபெக்டிவா வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரெசிடியூவல் பவர்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல அதுல நமக்கு ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் இருந்தாலுமே அதுல அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிடியூவல் பவர் அப்படிங்கிறது யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இவர் அதுல எதுவும் பெரிய ஒப்பீனியன் சேஞ்ச் பண்ண சொல்லல. பட் இதுக்கு முன்னாடி ராஜமன்னார் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லும்போது அவங்க ஸ்டேட்டுக்கு தான் அந்த ரெசிடியூவல் பவரை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் இவர் அதெல்லாம் எதுவுமே எக்ஸசைஸ் பண்ண சொல்லல. இவர் என்ன சொல்றாருன்னா ரெசிடியூவல் பவர் யூனியன்ட்டே இருக்கட்டும், பட் எக்ஸசைஸ்ட் கான்சியஸ்லிங்கிறார். ரொம்ப கவனமாக அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பினான்சியல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பினான்ஸ் கமிஷன் தான் மெயின் பாடி ஆஃப் த பிஸ்கல் டிரான்ஸ்பரா இருக்கணும். ஸோ ஸ்டேட்டுடைய ஷேர் அந்த டெவல்யூஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது போக அதர் கவுன்சில்ஸ், ஜோனல் அண்ட் அதர் கவுன்சில் ஸ்ட்ரென்த் அண்ட் ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறாங்க. மண்டல குழுக்கள், இது வரைக்கும் ஒரு 7 மண்டல குழுக்கள் இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒற்றுமை குழு அல்லது ஒருமை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒருமை குழுவும் தன்னுடைய வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. லாங்குவேஜ் பாலிசியில் என்ன சொல்றாங்கன்னா யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் அலாங் வித் ஹிந்தி, ஹிந்தியோட சேர்த்து உங்களுக்கு இங்கிலீஷ் என்ன பண்ண சொல்றாங்க, பயன்படுத்திக்கிட சொல்றாங்க. ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணணும், பட் அதை இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ கட்டாயப்படுத்தக்கூடாது, ஹிந்தியை வளர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்ட்டு இவ்வளவு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மேஜர் ரிலேஷன்ஷிப் தான் நம்ம எழுத முடியும். 10 மார்க் கேள்வியில நம்ம 247 கம்பரைஸ் பண்ணி இங்க எழுத முடியாது. லெஜிஸ்லேட்டிவ்ல 356 எதிர்பார்ப்பாங்க. கவர்னர் ரோலை பத்தி எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ங்கிறது எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பினான்சியல் ரிலேஷன்ஷிப்ல வேற என்ன மாற்றங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கறது எதிர்பார்ப்பாங்க. லாங்குவேஜ் பாலிசியை பத்தி அது சொல்லியிருக்கு. ஸோ ப்ரொமோட் ஹிந்தி, ஏன்னா யூனிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, பட் இம்போஸ் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்க்காரியா கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா preserve a strong but cooperative federal structure, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு preserve a strong but cooperative federal structure அப்படின்னா அதாவது கூட்டுறவும் இருக்கணும், அதே நேரத்துல ஒரு வலிமையான ஒரு தன்மையும் இருக்கணும் அந்த கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வராரு. அதுக்காகத்தான் இந்த சர்க்காரியா கமிஷனே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டது அப்படிங்கறத இவர் சொல்ல வந்திருக்கிறாங்க. சோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 10 மார்க் கொஸ்டின்ங்கிறதுனால இன்னும் கூட நீங்க 2 ரெக்கமெண்டேஷன் எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த 7க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 8, 9 போட்டுக்கலாம். இதை கூட நீங்க சுருக்கி கூட இந்த இடத்துல கூட சொல்லிடலாம். சர்க்காரியா கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை chairperson of under the chairperson of RS Sarkaria. It submitted its report in 1988. It gave 247 recommendations அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க அடுத்தது கூட நீங்க இதை ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கூட நீங்க சொல்லிட்டு கூட அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்க கடகடன்னு கொண்டுட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ரஸ் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.